பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த யோசேப்பின் எலும்பு. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது யோசேப்பின் எலும்பு உயிர்த்தெழுந்தது. இதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட யோசேப்பின் சவப்பெட்டியும் சென்றது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவும் அருகிலையும் அதை தொடவும் அதனோடு கூட செல்லவும் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய நீதியின் நிமித்தமாகவும் அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாகவும் அவருடைய மகிமையின் நிமித்தமாகவும் அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் நிமித்தமாகவும் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திற்கு அவர் யாரை அழைக்கின்றாரோ அவன் மட்டுமே செல்ல முடியும். அப்படி அவர் அழைக்காமல் யார் அங்கு சென்றாலும் அவன் அதே இடத்தில் செத்து மடிய வேண்டியிருக்கும். அழைக்கப்பட்டவன் மட்டுமே அங்கு செல்ல முடியும். அழைக்கப்பட்டவனும் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே உயிரோடு திரும்பி வர முடியும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிறவர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட யோசேப்பின் சவப்பெட்டியையும் செல்ல கர்த்தர் அனுமதித்தது ஏன் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அனுமதி இல்லாமல் தொட்ட ஊசாவின் நிலைமை என்ன ஆனது என்பதை குறித்து பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். இங்கு மாட்டு வண்டியிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு இடத்தில் வந்தபோது மாடுகள் மிரளுகின்றன. மாடுகள் மிரளுகிறதை பார்த்தவுடனே ஊசா சுதாரித்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி விழுந்துவிட போகிறது என்ற நல்ல எண்ணத்தில் அதை தொட முயற்சி செய்தான். அப்படி அவன் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அதை தொட்டபடியினால் அதே இடத்தில் அவனை கர்த்தர் அடித்தபடியினால் அவன் செத்து மாண்டான். ஏனென்றால் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் யாரை அந்த இடத்திற்கு வர சொல்கிறாரோ அவன் மட்டுமே அந்த இடத்திற்கு வர வேண்டும். அவன் மட்டுமே தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் பலி செலுத்தி விட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது இரத்தத்தை தெளித்து அவன் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட யோசேப்பினுடைய சவப்பெட்டியை வர கர்த்தர் அனுமதித்தது ஏன்? யோசேப்பு கர்த்தரோடு கூட வாழ்ந்த ஒரு பரிசுத்தம் உள்ள நீதி உள்ள ஒரு தேவ மனிதனாய் இருந்தான். அவன் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு உச்ச ஸ்தானத்தில் பதவியோடு கூட இருந்தான். அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய சகோதரர்களால் அவன் காட்டி கொடுக்கப்பட்டு வெள்ளிக்காசுக்காக அவனை விற்று போட்டார்கள். அப்படி அடிமையாக போன யோசேப்பு போன இடத்தில் எல்லாம் கர்த்தருடைய மனவாட்டியாக வாழ்ந்து காட்டினான். என் மணவாளனுக்காக நான் காத்திருக்கிறேன். என் மணவாளன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ள ஒரு மனிதனாக, ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினான். ஏன் அப்படி அவன் வாழ்ந்தான்? எகிப்திலே நான் இன்று ராஜாவாக இருந்தாலும் ஒரு காலத்திலே எகிப்திலே இன்று நான் ராஜாவாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. உன்னுடைய சந்ததியார் பிற நாட்டிலே அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்களை அங்கிருந்து நான் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு பிறகு வருகிற சந்ததி இந்த தேசத்திலே அடிமையாய் இருக்கும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து
கர்த்தர் எங்களை மீட்கும் நாள் வரும். அந்த மீட்பின் நாளிலே நான் காணப்பட வேண்டும் என்றால் என்னுடைய நீதியின்படி நான் வாழ முடியாது. என்னுடைய மீட்பரின் நீதியின்படி நான் வாழ முடியும். என்னுடைய மீட்பரின் பரிசுத்தத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று அவன் மீட்பின் நாளுக்காக காத்திருந்து தன்னையும் தன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீதியும் பரிசுத்தமும் உத்தமமாய் வாழ்ந்து சகிப்பு தன்மை உள்ளவனாய் வாழ்ந்திருந்தான். அப்படி வாழும் பொழுது அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனும் அந்த தேசத்திற்கு வந்த பொழுது, நீங்கள் ஒரு நாள் இந்த தேசத்தை விட்டு உங்களுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துக்கு, தேவனுடைய ஜீவனுள்ள தேசத்துக்கு தேவன் உங்களை அழைத்து செல்வார். அப்பொழுது அவர் உங்களை அழைத்து செல்லும் பொழுது என்னுடைய எலும்பையும் கூட எடுத்து செல்லுங்கள் என்று அவன் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லியிருந்தான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விடுவித்துக் கொண்டார். தேவன் உங்களை சந்திக்கும் ஒரு நாள் இருக்கிறது. எகிப்திலிருந்து அவர் மீட்கும்படியாக ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் வந்து உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு தன்னுடைய ஜீவனுள்ள தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்வார். அப்படி அந்த நாளிலே அவர் வரும் பொழுது, அவர் உங்களை மீட்டு கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய எலும்புகளையும் எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த நாளுக்காகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வருகை இருக்கும், மீட்பு நாள் இருக்கும் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சந்ததியார் பிறருடைய தேசத்திலே அடிமைகளாக தங்கியிருப்பார்கள், அங்கிருந்து அவர்களை நான் மீட்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் இந்த தேசத்திலே அடிமைகளாக இருக்க போகிறீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்கும் நாள் விரைவில் வரப்போகிறது. அந்த மீட்பு நாளுக்காக நான் பரிசுத்தமாக என்னுடைய எலும்பை பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அநீதிகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தீமைகளும் பேச்சுகளும் பிறருக்கு விரோதமான புறங்கூறுதல்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய எலும்புகளில் எழுதப்பட்டிருக்கும். அப்படி உணர்ந்தபடியினால் தான் என்னுடைய எலும்புகளை நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் தீமைகளும் பேச்சுகளும் அவனுடைய எலும்புகளில் எழுதப்படுமா. இது யோபு அழகாக சொல்லி இருக்கிறார். யோபு 20வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். எந்த மனிதன் அநியாயம் செய்கிறானோ, அக்கிரமம் செய்கிறானோ, அநீதி செய்கிறானோ, தீமைகளை செய்கிறானோ, அந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் தீமைகளும் அந்த மனிதனுடைய எலும்புகளிலே எழுதப்பட்டு அந்த மனிதன் மரித்து அவனை அடக்கம் செய்யும் பொழுது அவனோடு கூட அவனுடைய எலும்புகளிலே அவனுடைய பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தீமைகளும் படுத்துக் கொள்ளுமா. படுத்துக்கொண்டு அந்த மனிதனோடு கூட அந்த எலும்புகளும், அந்த எலும்பிலே அவனுடைய அக்கிரமங்களும் படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த எலும்புகள் கனம் நிறைந்ததாய் காணப்படும், வெயிட் அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய வருகையில் அவர் ஆவியை அனுப்பி எலும்புகளை உயிர்த்தெழ செய்யும் பொழுது அவனுடைய எலும்புகளிலே அந்த வெயிட் இருக்கும் பொழுது அது உயிர்த்தெழ முடியாது. அந்த பாவங்கள், அந்த அநியாயங்கள், அந்த அக்கிரமங்கள் அந்த எலும்புகளை உயிர்த்தெழ செய்ய முடியாமல் செய்து விடுமா. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதன் செய்கிற அநியாயத்தையும் கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே அவனுடைய எலும்புகள் சாட்சி கொடுக்குமா. இதைதான் ஆபகுக் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். இங்கு ஆபகுக் மிக அழகாக எழுதியிருக்கிறான். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடுமா. சுவர் என்பது ஒரு மனிதனுடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த சுவரை எதை வைத்து கட்டி இருக்கிறார் கர்த்தர்? எலும்பு என்ற கல்லை வைத்து கட்டியிருக்கிறார். எலும்புதான்
கல்லு. இந்த எலும்புகளிலே அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய அநியாயங்கள், அவனுடைய அநீதிகள், தீமைகள், அவனுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்குமா. அப்படி எழுதப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த மனிதனுக்கு விரோதமாக அந்த எலும்புகளே சாட்சியிடுமா. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் ஒரு மனிதனும் பொய் சொல்ல முடியாது. ஒரு மனிதனும் தன்னுடைய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறைக்கவே முடியாது. அது எல்லாமே அவனுடைய எலும்புகளில் எழுதப்பட்டு இருக்கும். அந்த எலும்புகள் கர்த்தரிடத்தில் அப்படியே ஒப்புவிக்கும். அதனாலதான் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எலும்புகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட செல்ல வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டியில் என்னென்ன இருக்கிறதோ அதே போலவே நான் வாழ வேண்டும் என்று அவன் முன்குறித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இந்த உடன்படிக்கை பெட்டியில் கர்த்தருடைய மன்னா இருந்தது, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது, கர்த்தருடைய கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தன. அப்படியானால் அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட நான் செல்ல வேண்டும் என்றால், என்னுடைய எலும்பு செல்ல வேண்டும் என்றால், அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மன்னா என்னுடைய எலும்புகளிலும் காணப்பட வேண்டும், என்னுடைய சரீரத்திலும் காணப்பட வேண்டும் என்று அவன் கர்த்தருடைய மன்னாவை ரகசியமாய் புசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இதனால்தான் போர்த்திபாருடைய மனைவி அவனோடு கூட சயனிக்க வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்தி வற்புறுத்திய போதும் அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடினான். என்னுடைய எஜமானாகிய போர்த்திபார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறான், அவன் புசிக்கிற போஜனத்தை தவிர. அவன் புசிக்கிற போஜனமாகிய அவனுடைய மனைவியாகிய உன்னை தவிர என்று சொல்லி, நீ அவன் புசிக்க வேண்டிய போஜனம், நான் புசிக்க வேண்டிய போஜனம் அல்ல, நான் புசிக்க வேண்டிய போஜனம் என்னுடைய மணவாளனுடைய சரீரமாய் இருக்கிறது, அப்படியானால் நான் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று உதறி தள்ளிவிட்டு ஓடினான். அவன் கர்த்தருடைய மன்னாவை ரகசியமாய் புசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். மணவாளனுடைய ரகசிய வருகையில் காணப்பட வேண்டிய பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக அவனுடைய எலும்பை அவன் காத்து கொண்டான். அதே போல அடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் தளிர்த்த கோல் இருந்தது, அந்த கோலிலே கனிகள் இருந்தது. அவன் அதே போலவே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் அவனை எவ்வளவோ துன்புறுத்தி அவமானப்படுத்தி அவனை அவமதித்து அவனை விற்று அவனை குழியில் போட்டாலும் அந்த சகோதரர்கள் அவனை எதிர்கொண்டு வரும்பொழுது, அவனிடத்தில் அடைக்கலம் தேடி வரும்பொழுது அந்த சகோதரர்களை அவன் மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். மன்னித்து அவர்களை அவனிடத்தில் சேர்த்து கொண்டு அவனோடு கூட புசிக்கவும் அவன் சகோதரர்களுக்கு இடம் கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, சகிப்பு தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தனக்கு நேர்ந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவமானங்களையும் பொறுத்து சகித்து அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தன் சகோதரர்களை நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். அடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் உள்ள 2 கற்பலகைகள். இந்த கற்பலகைகளிலே அவருடைய கட்டளைகள் எழுதப்பட்டுள்ளது. அவருடைய கட்டளைகள் 2 கற்பலகைகளிலே எழுதப்பட்டுள்ளது என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய 2 மார்பகங்களை குறிக்கிறது. இந்த மார்பகங்களிலே கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் எழுதி வைத்திருக்க வேண்டும். அதே போல யோசேப்பு தன்னுடைய மார்பகங்களில் எலும்புகளிலே கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் நீதிகளையும் எழுதி வைத்து வாழ்ந்தபடியினால்தான் கர்த்தருடைய வருகையிலே, மீட்பின் நாளின் வருகையிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட அவனுடைய சவப்பெட்டியும் செல்ல கர்த்தர் அனுமதித்தார். இப்போதும் ரகசிய வருகை மிக சமீபமாக இருக்க போகிறது. மத்திய ஆகாயத்திலே அதே உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார்.
நம்மை அழைத்து செல்ல போகும் பொழுது, அவர் ஆவியை அனுப்பும் பொழுது, நம்முடைய சரீரங்கள் நீதியாயும் பரிசுத்தமாயும் அன்பு நிறைந்ததாகவும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்ததாய் இருக்குமானால் அவரோடு கூட எதிர்கொண்டு செல்வோம். மரித்திருந்தால் உயிரோடு எழுந்திருப்போம். நம்முடைய எலும்புகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். நம்முடைய எலும்புகளை அன்பு நிறைந்ததாய் காத்துக்கொள்வோம். நம்முடைய எலும்புகளை கனி நிறைந்த வாழ்க்கை உள்ளதாய் காத்துக்கொள்வோம். ஏனென்றால் நமக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அவருடைய மீட்பின் நாள். அந்த நாளிலே அவர் நம்மை மீட்கும்படியாக வருவார். நாம் அவருடைய எலும்புக்குரியவர்களாய் இருக்கிறோம். இந்த எலும்புகளிலே அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீதிகளையும் நியாயங்களையும் நாம் கை கொண்டு வாழும் பொழுது, அவருடைய சரீரமாகிய அவருடைய மன்னாவை புசித்து அவருடைய கனி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது, உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய எலும்புகளையும் எடுத்து செல்வார். அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால், நாம் உயிர்த்தெழுந்து நாம் காணப்பட வேண்டும் என்றால், யோசேப்பு வாழ்ந்ததை போல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை போல நாம் வாழ்ந்து மரிக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாக மரித்து, அவருடைய வருகையிலே நாம் உயிர்த்தெழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிதான் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டு, அவர் மாம்சத்திலே சத்தியத்தினாலும் நீதியினாலும் கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டு வாழ்ந்து, பரிசுத்தம் நீதி கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அன்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து மரித்தபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை உயிர்த்தெழ செய்தார். அதே போல நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். நாமும் அவருடைய வருகையில் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 638220 23109 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.